புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் தொடக்க நிகழ்வாக மினாராக்களில் பாரம்பரிய முறைப்படி பாய்மரமேற்றும் நிகழ்வில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மும்மதத்தினரும் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. உலக புகழ்பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா வருகின்ற 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதையொட்டி நாகூர் ஆண்டவர் தர்காவில் பாரம்பரிய முறைப்படி பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு இன்று அதிகாலை நடைபெற்றது. நாகூர் தர்கா மத நல்லிணக்கத்தின் சின்னமாக விளங்குவதுடன் இங்கு வெளி மாவட்ட வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் வந்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் பெரிய கந்தூரி விழா மரபு முறையில் கோலாகலமாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான கந்தூரி விழா 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க இருப்பதையொட்டி ஆண்டவர் தர்காவின் தலைமை அறங்காவலர் சையது முகமது ஹாஜி உசேன் சாஹிப் தலைமையில் சிறப்பு துவா ஓதப்பட்டு பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள் அதிர்வெட்டுகள் முழங்க முதலில் சாஹிப் மினாராவில் பாய்மரம் ஏற்றப்பட்டு பின்னர் தஞ்சை மன்னர் கட்டி கொடுத்த தர்காவின் அலங்கார வாசலில் உள்ள பெரிய மினாரா, தலைமாட்டு மினாரா, ஓட்டு மினாரா, முதுபக் மினாரா உள்ளிட்ட 5 மினாராக்களையும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டது. அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு கந்தூரி விழாவை சிறப்பிக்கும் விதமாக பாரம்பரிய மண் தட்டில் அனைவருக்கும் டப்ருக்கியம் என சொல்லப்படும் சீனி பிரசாதமாக வழங்கப்பட்டது. பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மும்மத பக்தர்கள் பங்கேற்று நாகூர் ஆண்டவரை தரிசனம் செய்கின்றனர். வருகின்ற 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் வருகின்ற 30ஆம் தேதி நாகையிலிருந்து தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை நாகூர் தர்காவிற்கு வந்தடையும். அதனைத் தொடர்ந்து பெரிய ஆண்டவருக்கு சந்தன பூசும் வைபவம் நடைபெற உள்ளது. கந்தூரி விழாவுக்காக தமிழக அரசு சார்பில் 45 கிலோ விலையில்லா சந்தனக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கந்தூரி விழா விவரங்களுக்கு நன்றி லெனின்.